வெல்கம் டு ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்னா என்ன, ட்ரேடிங்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் வந்து அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா, சென்செக்ஸ் என்னாச்சு, நிஃப்டி என்னாச்சு, டாப் லூசர்ஸ் யார், டாப் கெய்னர்ஸ் யாருன்னு எல்லாமே பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் மில்லியன் நியூஸ். வணக்கம். போகலாம். இது செப்டம்பர் 1 மண்டேக்கான நிஃப்டி அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி என்னாச்சுன்னா, மார்க்கெட் வந்து காலையில் ஓப்பன் ஆகும்போதே வந்து கிஃப்ட் நிஃப்டிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ், ஒரு 5 பாயிண்ட்ஸ் அளவுக்கு பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக மூவ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஓப்பன் ஆன உடனே 40 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு சடனாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் 100 பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து செல்லர்ஸ் வந்து வந்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தை கொடுத்துச்சு. ஏன்னா வந்து அப்போ கொஞ்சம் மார்க்கெட் வந்து கீழே விழுற மாதிரி இருந்தது. ஒரு 60 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் அந்த அளவுக்கு கீழே வந்தது. பட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மார்க்கெட் சஸ்டைன் ஆகிடுச்சு. திரும்ப மேலே ஸ்வைங்கின்னு போக ஆரம்பிச்சனால அதுக்கப்புறம் ஒரு 110 120 மதியம் ஒரு 2 மணி வரைக்குமே 100 110 தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் சடன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு இப்போ லாஸ்ட்டாக மார்க்கெட் முடியும் போது பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் அளவுக்கு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 24,400 ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 24,620 பாயிண்ட்ஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா வந்து ஜிஎஸ்டி உடைய 2.0க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. பட் ஆனால் ட்ரம்ப்போடைய 50% டேரிஃப்னால திரும்ப மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் 4 ட்ரேடிங் செஷன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்வைங்கின்னு விழுந்துகிட்டே இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து 24,400லேருந்து இப்போ 24,600 வந்திருக்கு. ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்கப்படுது. ஏன்னா இது லார்ஜ்லி வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இன்ஸ்டிடியூஷன்ஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சதுக்கான மேஜர் ரீசன் அதுதான். நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் மேஜர் மூவர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பாசிட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஆட்டோ செக்டர்ஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்தது. அது வந்து ஸ்டார்டிங் காலை எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஆகும்போதே வந்து பாசிட்டிவ்லாம் இல்லை. ஏன்னா ஒரு 12 வரைக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாதிரி மைல்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தோன்னா சடன்னு இன்க்ரீஸ் ஆனது. மேஜர் மூவர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா அவங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா 3.6% அளவுக்கு வந்து அவங்களுடைய பாசிட்டிவ். டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3% அவங்களும் பாசிட்டிவ். ஏன்னா வந்து அவங்க இதுக்கு முன்னாடி வந்து 670 இருந்தாங்க அவங்களுடைய ப்ரைஸு. இப்போ வந்து 690 அளவுக்கு வந்து அவங்களுடைய ப்ரைஸ் வந்து உயர்ந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஆட்டோ அவங்க வந்து 330 பாயிண்ட்ஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் கெயின் பண்ணாங்க. அவங்களுடைய ப்ரைஸ் வந்து ரேஷியோ வந்து லார்ஜ். ஏன்னா அவங்க வந்து 8,000 9,000 அந்தளவுக்கு இருக்கும் அவங்களுடைய ஷேர் ப்ரைஸ். அதனால் 300 பாயிண்ட்ஸ் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 3.8% அளவுக்குன்ற அந்த ஒரு பர்சன்டேஜில் இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க வந்து 9,000 நெருங்கிட்டாங்க. 9,000 வந்து பஜாஜ் ஆட்டோ தொட்டுருச்சு. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2 மந்த்ஸாக வந்து 7,900க்கெல்லாம் வந்தது பஜாஜ் ஆட்டோ. பட் இப்போ அந்த ஜிஎஸ்டி கட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 8,600 அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ வந்து 9,000 கிட்டத்தட்ட தொட்டுருச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி ஆட்டோ செக்டரில் கொஞ்சம் நெகட்டிவ்னு நம்ம பார்த்தோன்னா அது வந்து அசோக் லேலண்ட் மட்டும்தான். காலையில் இறக்கும்போது வந்து ஸ்லைட்டாக வந்து நெகட்டிவில் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா வந்து டைம் போக அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவ் ஆக ஆரம்பித்தாங்க. ஜஸ்ட் இப்போ வந்து அவங்க வந்து 0.8% அளவுக்கு வந்து இன்றைக்கி பாசிட்டிவ் இருந்தாங்க. மற்றபடி எல்லாருமே வந்து ஆட்டோ செக்டர்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாசிட்டிவ் தான். யாருமே வந்து இன்றைக்கி வந்து செல்லிங்கில் வந்து மேஜராக கிடையாது ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா யார் பாசிட்டிவ்னு பார்த்தோன்னா ஐடி செக்டர் அவங்களும் வந்து இன்றைக்கி மேஜராக ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் முக்கியமாக சொல்ல போனால் இன்ஃபோசிஸ் அவங்களெல்லாம் வந்து பார்த்தோன்னா 2% அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ். கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட்ஸ் அளவுக்கு அவங்களுடைய ஷேருடைய ப்ரைஸ் வந்து உயர்ந்திருக்கு. அதே மாதிரி டிசிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.9% வந்து அவங்களுக்கு பாசிட்டிவில் இருந்தது. அதே மாதிரி மற்ற எல்லா ஐடி செக்டர் மேஜராக இருக்கக்கூடிய டெக் மஹிந்திராவாக இருக்கட்டும், இல்லை வந்து HCLாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விப்ரோ இவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான் முடிஞ்சாங்க. யாருமே வந்து ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் இல்லை வந்து செல்லிங்கில் வந்து ரொம்ப ப்ரெஷர்ஸ் அப்படியெல்லாம் வந்து எந்த ஒரு ஐடி செக்டருமே இங்கே நம்ம பார்க்க முடியல. ஏன்னா எல்லா ஐடி செக்டர்ஸில் இருக்க எல்லா பங்குமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடேவே கம்பேர் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் ஆச்சு மேலே உயர்ந்திருந்தாங்க. ஸோ ஐடி செக்டரும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி நம்மளுடைய மற்ற செக்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான் முடிஞ்சிருது. டிஃபென்ஸாக இருக்கட்டும், இல்லை கன்சூமர் டியூரபிள்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயம், அதில் வந்து அந்த டைட்டான் மனப்புறமா அதெல்லாம் அவங்க வருவாங்க. அவங்களா இருக்கட்டும். ஏன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹைக்காக இருக்குது. அதை பற்றி பின்னாடி பேசுகிறேன். அப்புறமா வந்து நம்மளுடைய பிஎஸ்சி ஸ்டாக்ஸு, மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸு, மெட்டல் இண்டெக்ஸு, எனர்ஜி இண்டெக்ஸு, கமாடிட்டிஸ்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மேஜராக பாசிட்டிவ் தான் எல்லாமே வந்து. ஏன்னா ஓவரால் நிஃப்டி வந்து 200 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்னு சொல்லும் போது நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த இதெல்லாம் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து மேஜரான ஒரு லூசர்ஸ்னு நம்ம பார்த்தோன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து மேஜராக லூசர்ஸ்னு பார்த்தோன்னா அது வந்து ஃபார்மா செக்டார். ஏன்னா வந்து அதில் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணக்கூடிய சன்ஃபார்மா வந்து அவங்களுடைய ஸ்டாக் ரொம்பவே விழுந்திருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2% அளவுக்கு அவங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து விழுந்துருச்சு. சன்ஃபார்மா வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 52 வீக்ஸ் லோக்கும் கீழே போயிடுச்சு.
அதாவது கடைசி ஒரு வருஷத்தில் இல்லாத ப்ரைஸ் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிருக்கு சன்ஃபார்மாவுடைய ப்ரைஸு. அவங்களுடைய பிஇ வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்க்கும்போது 37 36.5 அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. இன்றைக்கி அவங்களுடைய இது வந்து பார்க்கும்போது இன்றைக்கி லோவுக்கு போயிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா 32 ரேஞ்சில் இருக்காங்க. ஓரளவுக்கு கன்சிடரேஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஏன்னா சன்ஃபார்மா வந்து அவங்க தான் வந்து நம்மளுடைய இந்தியன் ஃபார்மாக்யூட்டிக்கல் கம்பெனிஸில் நம்ம பார்த்தோன்னா சன்ஃபார்மாவுடைய ரோல் வந்து மிகப்பெரியது. ஏன்னா வந்து அவங்களுக்கு இந்தியாலையும் வந்து லார்ஜ்லி வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய மார்க்கெட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேயும் இருக்குது, யூகேலையும் இருக்குது, அதர் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுலேயும் ஒரு சில பர்சன்டேஜ் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ரெவன்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா 33% இந்தியா, 32% வந்து யூஎஸ், மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூகே, ஆகமாக ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா சன்ஃபார்மா வந்து ஒரு நம்பர் 1 ஃபார்மாக்யூட்டிக்கல் கம்பெனி. அவங்க வந்து நிஃப்டி 50 இருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20th பிளேஸ்லேயே என்னமோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சன்ஃபார்மா அவங்களுடைய பிளேஸு. அவங்களுடைய மார்க்கெட் கேப் அந்தளவுக்கு அதிகம். ஸோ இன்றைக்கி வந்து மேஜராக வந்து நிஃப்டி 50 வந்து லூஸ் ஆனதில் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃபார்மா. அதனால் வந்து சன்ஃபார்மா டவுனுன்றனாலே கிட்டத்தட்ட அந்த ஃபார்மாவுடைய இண்டெக்ஸே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் முடிஞ்சிருக்குன்னா சன்ஃபார்மாவுடைய ரோல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சன்ஃபார்மா ஏன் இன்றைக்கி அவ்வளோ விழுந்துருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா லாஸ்ட்டு வந்து குவார்ட்டரில் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக க்ரோத் இல்லை அப்படின்ற ஒரு சில ரீசன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுமாதிரி தான் வந்து இப்போ அமெரிக்கன் மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து கன்சிடரேஷன் லிஸ்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அவங்களுடைய அந்த ரேஞ்சை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. இதோடைய ரேட்டிங்ஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அது ஒரு ரீசன். அப்புறமா அவங்களுடைய ரெவன்யூ அது ஒரு ரீசன். அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டாக்கும் உடைய ப்ரைஸும் கொஞ்சம் ஓவர் வேல்யூலாக இருந்ததுனால சன்ஃபார்மாவை வந்து இன்றைக்கி ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. ஏன்னா ஃப்ரைடேவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட அப்போயே வந்து அந்த 52 வீக் லோக்கு கிட்ட போயிருந்தாங்க. இன்றைக்கி அதை உடச்சி கீழே போயிட்டாங்க. இப்போது அவங்களுடைய ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1550 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபார்மா செக்டர் வந்து இன்றைக்கி அடி. மற்றபடிக்கு வந்து பார்த்தோன்னா மீடியாவோடைய செக்டர்ஸும் லைட்டாக கொஞ்சம் அடி விழுந்துருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரிலையன்ஸோடைய ஜியோ ஐபிஓ பற்றி அவங்க அந்த லாஸ்ட்டு ஏஜிஎம்மில் பேசியிருந்தார் முகேஷ் அம்பானி. ஸோ ஆல்ரெடி நான் அன்றைக்கே வந்து சொன்னேன், ஃப்ரைடேவோடைய வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா ரிலையன்ஸோடைய ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் விழுற மாதிரி இருக்குன்ட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து விழுந்திருந்தது. கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 1340 ரூபாய் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் போயிருக்கு. முன்னெல்லாம் வந்து 1400 1500 கிட்டலாம் இருந்தாங்க ஒரு மாதம் ஒரு 15 நாள் முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது. ஏன் லாஸ்ட் வீக்கே வந்து அந்த மண்டே டியூஸ்டே பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வந்தாங்க. இப்போ அந்த 50% டேரிஃப் அது ஒன்று, அதுக்கப்புறம் இந்த அவங்களுடைய ஏஜிஎம் அதோடைய ரிப்போர்ட்டெல்லாம் வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே ரிலையன்ஸோடைய ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து நல்லாவே விழுந்திருக்கு. ஏன்னா வந்து போஸ்ட் ஐபிஓ அதாவது ஜியோவை வந்து நாங்கள் வந்து டிமேஜ் பண்ணிடுவோம் அப்படின்ற சொன்ன விஷயமா இருக்கட்டும். அதுமாதிரி அவங்களுடைய ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்ஸை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தோன்னா, ஏன்னா லாஸ்ட் இயரே வந்து செமிகண்டக்டர்ஸ், விண்டு, சோலார் இதிலெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு பேசியிருந்தாரு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக 2 வீடியோ நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திருபாய் வந்து எப்படி காமன் பீப்புளுக்கு கனெக்ட் ஆகிறான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். இன்னொன்று வந்து ரினியூவல்ஸ் பற்றி இருக்கும். ஸோ அது ஓகே. ரிலையன்ஸோடைய ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து விழுந்து பார்த்திங்கன்னா அது அந்த ஏஜிஎம்மில் சொன்னது. ஏன்னா வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக வேறு எதுவுமே அவர் பேசலை இந்த ஏஜிஎம்மில் இந்த மீட்டிங்கில். ஸோ இதெல்லாம் தான் மேஜர் ரீசன்ஸ் எதுக்கு ரிலையன்ஸோடைய ப்ரைஸ் வந்து விழுந்துட்டே இருந்துச்சு அப்படின்றதுக்கு. நெக்ஸ்ட் ஐபிஓ பற்றி பார்த்தோன்னா அமெண்டா ஹெல்த் கேர்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஓ மட்டும் வந்திருக்கு. அவங்களுடைய இப்போவே வந்து பார்த்திங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் அந்த இதே ஐபிஓ ஓப்பன் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பன் ஆன போதே வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஜிஎம்பி வந்து சொல்லும்போது 20% மேலே இருக்குது. அவங்களுடைய ஒரு ஸ்டாக் அவங்க சொல்லியிருக்க ஐபிஓ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 120 126 தான் ப்ளேஸ் ஆகும் நம்ம போடுற இது ஐபிஓவுக்கு. ஸோ அது வந்து 20% ப்ரீமியம் வேலையில் இப்போவே இருக்குது இன்றைக்கி ஓப்பன் ஆன அன்றைக்கி. ஸோ இதை வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்கும்போது அது கொஞ்சம் நீங்களே எல்லாமே பாருங்கள் அது எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஸ்மால் ஒரு கம்பெனி தான், 1996 ஓப்பன் பண்ண மாதிரின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்குது. ஸோ இவங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 இன்டர்நேஷ்னல் ஜூரிடிக்ஷனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது எந்தளவுக்கு என்ன ஆயிருதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இவங்க ரொம்ப ஸ்மால் கேப் தான். இவங்களுடைய ஐபிஓடைய சைஸே வந்து பார்த்திங்கன்னா 126 கோடி தான். ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்குமே கிடைச்சிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் ரிஸ்க் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி வரைக்கும் இந்த இது ஐபிஓ லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே யார் யார் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வந்து கொஞ்சம் நீங்களே ஓனாக ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இதுதான் ஐபிஓடைய பற்றி. ஏன்னா மற்ற ஐபிஓஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ் கிடையாது. அவங்களாம் வந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். ஏன்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய லாட் சைஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதோடைய வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்ச ரூபா அந்தளவுக்கு நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது மற்ற ஐபிஓஸ். ஸோ இதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கோல்டு அண்ட் சில்வர். கோல்டு சில்வர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஐயை தாண்டிடுச்சு. ஏன்னா அவங்களுடைய
ஃபுல்லாக வந்து இந்த சாட்டர்டே சண்டே அதிலலாம் வந்து ஃபுல்லாக ஹைக் ஆகிட்டே இருந்துச்சு. மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனோன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட சில்வரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4% அளவுக்கு உயர்ந்திருக்கு சில்வருடைய ப்ரைஸு. அதே வந்து கோல்டும் வந்து பார்த்திங்கன்னா 1.6% அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஏன்னா கோல்டும் சரி சில்வரும் சரி தே ஆர் த ஃபியூச்சர் கரன்சிஸ் அப்படி தான் எல்லாமே சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ யூஎஸோடைய டாலர் வந்து பார்த்திங்கன்னா வீக்கன் ஆகிட்டே இருக்குது. அதுமாதிரி இப்போ வந்து அவங்களுடைய ஃபெட்டோடைய ரேட் கட்டு, ட்ரம்ப் வர்சஸ் ஜீனோபோல் அவங்களுடைய பிரச்சனைங்க இது மாதிரிலாம் இருக்கனால ஸோ இன்வெஸ்டர்ஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சில்வர் அந்த கமாடிட்டிஸ் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் கோல்டோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஐ தொட்டுருச்சு. கிட்டத்தட்ட அதாவது இப்போ அதோடைய கோல்டு பீஸு இல்லை சில்வர் பீஸாக நம்ம 1-2 வாங்கி வைப்போம்ல, அது மாதிரி நம்ம வாங்கி வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 82, 81 அந்த மாதிரி இருந்தது ஒரு பீஸோடைய ரேட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 86.61 ரூபா போயிடுச்சு ஒரு பீஸோடைய ரேட்டு கோல்டுக்கு. அதே மாதிரி வந்து சில்வர் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா லாஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா 107 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது ஒரு பீஸோடைய ரேட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 111, 112 ஸ்டாக்னெட் அங்கேயே ஒரு ரொம்ப நாள் நிச்சிட்டு இருந்தது. இப்போ இன்றைக்கி லாஸ்ட் ஃப்ரைடே 12 முடிஞ்சிருந்தது. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா 4.4% அளவுக்கு அப்பு. கிட்டத்தட்ட 118 ரூபா 60 காசு அளவுக்கு போயிடுச்சு சில்வருடைய ஒரு பீஸோடைய ரேட்டு. ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் கோல்டு அண்ட் சில்வர் அவங்கள பற்றின அப்டேட்ஸ். ஏன்னா எல்லா இன்வெஸ்டர்ஸுமே வந்து கோல்டு சில்வர் பக்கம் இப்போ முன்னோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது சில்வரெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஈவியில் வேணும், செமிகண்டக்டர்ஸில் வேணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய லாஜில் டிபெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாமே பார்க்கும்போது சில்வர் வந்து ஃப்யூச்சரில் இன்னும் பயங்கரமாக க்ரோத் ஆகும் அப்படின்னு தான் எல்லா மேஜரான ஒரு சில அந்த ஃப்யூச்சரை கணிக்கக்கூடியவங்க எல்லாருமே சொல்கிறது அதுதான். ஸோ கோல்டு சில்வர் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஜ் ஃபண்டுக்காக நம்ம வைக்கணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக தாராளமாக போகலாம். அது வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து இப்போ வந்து சேகரிக்க ஆரம்பிச்சிக்கலாம் கோல்டும் சில்வரையும். லாஸ்ட் 1 வீக்கில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோ சொல்லியிருப்போம் 20,000 கோடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்றுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அந்த மேலே இருக்கிற வீடியோவில் நம்ம பேசியிருக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து 38,000 கோடி போட்டாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி லாஸ்ட் அந்த ஆகஸ்ட்டில் மொத்தமாக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வெளியேற்றது பார்த்திங்கன்னா 40,000 கோடி அளவுக்கு மேலே அவங்க விற்று காசை கொண்டு போயிருக்காங்க, ஈக்விட்டிஸை விற்று. அதே மாதிரி நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க மார்க்கெட்டில் டம்ப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடி கிட்டத்தட்ட 98,000 கோடி அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து உள்ள இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரைடே மட்டுமே 11,000 கோடி அளவுக்கு வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் போட்டிருந்தாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து 8,000 கோடி அளவுக்கு வெளியே எடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வந்து கண்டிப்பாக அந்த சாட்டர்டே சண்டே மண்டே இந்த சிப்பில் போகிறவங்களுடைய அமௌண்ட்ஸ் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை வந்து டம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த 200 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ். ஸோ நாளைக்கு வந்து இன்றைக்கி 200 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் இருக்கிறனால நாளைக்கு வந்து மேபி மார்க்கெட் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. கோல்டு சில்வர் லைட்டாக கரெக்டாகலாம். ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு கொஞ்சம் காஷியஸாக கவனித்து பாருங்கள் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு. எதனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த ஸ்டாக்கில் இந்த ப்ரைஸில் இந்த பிஇ ரேஷியோவில் வந்தால் நான் வந்து அதை கன்சிடர் பண்ணுவேன், இந்த ப்ரைஸ்லேருந்து நான் கன்சிடர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் வந்துச்சுன்னா ஒன்று அங்கங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கரெக்டான டைமில் கரெக்டான இதில் வாங்கவே முடியாது. கரெக்டாக லோயஸ்ட் டிப்பில் வாங்கலாம்னு நினைப்போம், ஆனால் அது எங்கே டிப்புன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எஸ்டிமேட் பண்ணியிருக்கிற மாதிரி பார்த்து எந்த இடத்துல வாங்கணுமோ அந்த இடத்துல உங்களுடைய ஒரு சில ஸ்டாக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறது நல்லது.